ஆரணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணேன். 2019லேருந்து 2021 வரைக்கும் 2021 வரைக்கும் அண்ணனுடைய கையில் தான், கேப்டன் அவருடைய கையில் தான் மாங்கல்யம் எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணதுக்காக 2 வருஷம் எனக்கு காதல் திருமணம் தான். அக்கா பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிடுங்க. இதான் எங்கள் ஒய்ஃபு. திருமணத்துக்காக வெயிட் பண்ண 2 வருஷம். கொரோனாவால் எங்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப தவறி போயிடுச்சு. ஜனவரி 31, 2021 எங்களுடைய அண்ணன் எல்கேஎஸ் உயர்திர பார்த்தசாரதி அண்ணன் அவர்கள், எல்கே சுதீஷ் அண்ணன் அவர்கள், எங்கள் மாவட்ட செயலாளர், கழக பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் எங்களுடைய உடன்பிறப்புகள், தேமுதிகவுடைய உடன்பிறப்புகள் அனைவரும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஜனவரி 31, 2021 அன்னைக்கு அந்நியாரம் அண்ணனும் எங்களுடைய தெய்வமாக நினைக்கிற எங்கள் தலைவருடைய கையால் தான் மாங்கல்யம் எடுத்து கொடுத்து நான் மேரேஜ் நடந்தது. இன்றைக்கி எனக்கு ஒரு மகள் இருந்தா. 2வது என் மகள் கட்சியாக இருக்காங்க. நல்லபடியாக இருக்கும். அவருடைய புனிதம் நல்லா இருக்கும். என் பொண்ணு அதுக்காக தான் இன்றைக்கி வருஷம் அவர் இருந்தாலும் எனக்கு எங்கள் மனசில் என்னைக்குமே இருக்காரு. இன்றைக்கும் அவர் உடல் தான் மண்ணில் இருக்குது. ஆனால் அவர் உயிர் பொத்த தமிழ் மக்களுடைய நெஞ்சுகள் இன்னமும் இருக்குது, என்றைக்குமே இருக்கும். அதை நான் என்னுடைய வெளிப்படுத்த முடியல, பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் 2 நாளில் வந்து நான் தலைவருடைய மறைவு கூட இங்கேயே இருந்து எல்லாமே இருந்து எல்லாரும் கூட இருந்து இங்கே தான் பண்ணேன். ஃபுல்லாகவே நான் வந்து என்னுடைய மனசு ஃபுல்லாகவே அவருடைய இது தான், தாய் தந்தையாக தான் நான் நினைக்கிறேன். என் தலைவர் வந்து ஒரு அண்ணனா அண்ணியாரான்னு நினைக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையாக தான் அண்ணியாரையும் அண்ணனே நினைக்கிறேன். இனிமேலும் தமிழ் மக்கள் அவருக்கு ஆதரவு தரணும். இதே போல் இன்னைக்கு முதல்வர்னால இவ்வளோ கூட்டம் இல்லாத, இதுக்கப்புறம் இன்னும் மேலும் மணிமண்டபம் கட்டி ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து எல்லாரும் வந்து மெமோரியல் மாரி கட்டி மக்களுக்காக எல்லாம் நல்லா பண்ணணுன்றதுக்காக தான், தமிழுக்காக போராடிய ஒரே தலைவர்னா முதல் தலைவர் எங்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கும் தமிழ் மக்களுக்காக, இன்றும் அவர் வந்து குடும்பத்தை விட தமிழ் மக்களுக்காக மட்டும்தான் மனசில் நினச்சிட்டு இன்னுமா அவருடைய ஆத்மா இருக்கும். அவருடைய கனவு நினைவாரணுன்றது எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு தரணும். உங்களை மாதிரி மீடியா சப்போர்ட்டும் வேணும். இப்போ வந்து எனக்கு வந்து பொண்ணு 2வது எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து மகனாக பிறந்தா. அண்ணன் வந்து அவருடைய மூத்த மகனுக்கு விஜயபிரபான்னு வச்சாரு. நான் அப்படியே சொல்கிறேன், இப்போ சொல்லத்தான் மாற்ற மாட்டேன், வீரபிரபான்னு வைக்கலான்னு இருக்கிறேன். என் பையனாக பிறந்தா. பொண்ணாக பிறந்தா ஏதோ ஒரு பேர் வைப்பேன், எனக்கு பிடிச்ச பேர். ஆனால் பையனாக பிறந்தா அண்ணனுடைய கொள்கையை ஏற்று வீரபிரபான்னு வைக்கலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக இருந்தால் போதும் தான் நான் நினைக்கிறேன். அண்ணனுடைய தயவு எல்லாருக்கும் தேவை. தமிழ் மக்களுக்காக போராடிய ஒரே தலைவர். இப்பவும் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் நெஞ்சங்கள்ல இன்னும் அவர் வந்து அவர் உடல் தான் மண்ணில் இருக்கு, ஆனால் உயிர் ஃபுல்லாக தமிழ் மக்களுடைய நெஞ்சங்கள்ல கண்டிப்பாக இருக்குது. இது அவருக்கும் அந்த ஆத்மா சாந்தி அடையத்துக்காக எல்லாரும் தமிழ் மக்கள் அவருக்காக அவருடைய கனவு நினைவறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். இல்ல நான் வந்து கேப்டன் கிட்ட இல்லை, நான் ஒரு இது மாதிரி ஒரு எங்களுடைய தொகுதியில வந்து ஒரு தொகுதியில வந்து ஒரு பொதுக்குழு போட்டாங்க. பொதுக்குழுனா ஒரு மாவட்ட வாரியாக ஒரு குழு போட்டாங்க. அதில் வந்து நான் மீட்டிங்கில் ஒரு இதில் வந்து பேசினேன். ஒரு மீட்டிங்கில் பேசினேன்னா அதை வந்து அந்நியார் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஏன் இந்த தம்பி வந்து ரெண்டு வருஷமா அதுக்காக கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக எல்கே அண்ணனோட அதை ஒரு பெரிய பார்த்தசாரதி அவர்களும், எல்கே சுதீஷ் அண்ணன் அவர்களும், எங்களுடைய மாவட்ட செயலாளர், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தெல்லாறு கோபிநாத் அண்ணன் அவர்களுடைய தலைமையில், செய்யாறு வடக்கு ஒன்றியம் கே முத்து அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இதை மேலெடுத்து கொண்டு போனாங்க. இன்னொரு பொறுப்பாளர் 2021 தேர்தல் டைம்னால பொறுப்பாளர் ஏகாம்பர அண்ணன், பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளருடைய ஏகாம்பர அண்ணன் தலைமையில் அவருடைய முக்கியமான அவருடைய தயவால தான் எனக்கு இந்த இது நடந்தது. எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தது. இவங்க தான், நான் எதுவும் சொல்ல வரல. ஆனால் எல்லாருடைய ஒத்துழைப்பால எல்லாரும் நினைப்பாங்க, என்னடா இவர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இவருக்கு மட்டும் எப்படி. அதுவும் 2021 ஜனவரி 31 எனக்கு மட்டும்தாங்க மேரேஜ். ஒரே ஒரு தம்பதி எங்களுக்கு மட்டும்தான். 20 ஜோடி 30 ஜோடியோ 100 ஜோடியோ 50 ஜோடியோ கிடையாது. அதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றதால எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு அப்பா அம்மா இல்லாத இருக்கிறேன். எனக்கு அப்பா அம்மாவா எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனையும் தான் நினைக்கிறேன். தலைவர் கேப்டனையும் தான் நினைச்சதால 2 வருஷம் கல்யாணத்துக்காக தாமதமாக இருந்தேன். அது அவருடைய கனவு எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியமோ இல்லை எங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ இல்லை நான் அந்த தலைவர் மேலே வச்சிருந்த உண்மையான பற்றால தான் எனக்கு கிடைச்சதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால தான் இதே ஜனவரி 3 வருஷம் கரெக்டாக இன்னைக்கோட 3 வருஷம் நிறைவடையுது. அன்னைக்கு வந்து அவங்களுடைய கையால் தான் மாங்கல்யம் எடுத்து கொடுத்து திருமணம் நடந்தது. அவங்களுடைய கையால் நடந்தது. எங்கள் அப்பா அம்மா நடத்தி வச்சதை விட இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நல்லா இருக்கிறோம், இன்னும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கிறோம். அவருடைய இதுக்காக நான் நல்லபடியாக மனைவியும் எல்லாருமே என் பொண்ணு எல்லாருமே நல்லா பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கிறேன், இன்னும் நல்லா இருக்கணும். தமிழ் மக்களுடைய இது வந்து ஒரே ஒரு இது, தலைவருடைய கனவு நனவாகணும். அந்த கனவு நான் இப்போ வெளியே சொல்ல விரும்பல. கண்டிப்பாக அதை இதே எப்போ வந்தாலும் இது மாதிரி மீட்டிங்கில் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது கண்டிப்பாக இருக்குது. அது அந்நியார் தலைமையில் நடக்குமா இல்லை எங்கள் அண்ணன் கேப்டனுடைய மகனுடைய என்னுடைய மதிக்கக்கூடிய விஜயபிரபான் அவருடைய தலைமையில் நடக்குமான்னு தெரியல. அது கண்டிப்பாக நான் இது மாதிரி எப்போ இருந்தாலும் ஒரு பிறந்த நாளுக்கு வருவேன், கல்யாண நாளுக்கு வருவேன், கொடியேற்று விழாக்கு வருவேன். எல்லா ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் வராமல் இருக்க மாட்டேன். இல்லை நேரில் பார்க்கும்போது என்னை வாழ்த்து இது மேரேஜ் அன்னைக்கு கூட
அந்த தம்பி ஏன் 2 வருஷமா கல்யாணம் பண்ணாம இருக்கான்னு சொல்லிட்டு அதை கேட்டிருக்காரு அந்நியார்கிட்ட. அதுக்கப்புறம் எங்க மாவட்ட கழக செயலாளர் இல்ல இந்த மாதிரி அவனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, அது இல்லாம அப்பா அம்மா இருக்க சொல்ல கூட அவன் வந்து உங்க கையால தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தீவிரமா இருக்கிறான். அதனால வந்து நீங்க தான் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணேன். கொரோனாவால இல்லைனாக்கா எனக்கு 2019 இந்த மேரேஜ் திருமணம் நடந்திருக்கும். ஆனா அதுவும் கல்யாண நாள் நீ தான் பண்ணணும்னு. ஒண்ணு கேப்டனுடைய பிறந்தநாள், எங்க தலைவருடைய பிறந்தநாள், தெய்வத்துக்குரிய எங்க தாய் தந்தையா நினைக்கிறேன் எங்க புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய கல்யாண நாள், இல்லைன்னா திருமண நாள், இல்ல கட்சி கொடி அறிமுகப்படுத்த நாள். இந்த 3 நாள் தான் திருமணம் நடந்ததால் தான் எனக்கு இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு எப்போ நடந்திருக்கும். மெயினா கல்யாண நாள் அன்னைக்கு பண்ணணும் தான் என்னுடைய ஆசை. ஜனவரி 31 அந்த திருமணத்தை அண்ணனுடைய திருமணத்தை நாள் அன்னைக்கு தான். ஏன்னா நான் பிறந்தது வந்து 1990 ஜூன் மாசம் 4ஆம் தேதி பிறந்தேன். அவருடைய கல்யாண நாள் திருமண நாள் வருஷம் தான் நான் வந்து பிறந்தது. அதனால எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை. அது இல்லாம தமிழ் பற்று அதிகம் அவருக்கு, எனக்கு தமிழ் பற்று அதிகம். அந்த தமிழ் பற்று இதுவாக நான் தலைவர் கையில தான் பண்ணணும்ட்டு இதை விட எவ்வளோ பண்ணியிருப்பேன். எனக்கு குலதெய்வத்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய குலதெய்வம். ஆனா இருந்தாலும் தலைவர் தான் எனக்கு தெய்வமா நினைக்கிற ஒரே கடவுள். இப்போ இன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு தெய்வமா நினைக்கிறது நேரா இருந்தாலும் அண்ணனை தான் தெய்வமா நினைக்கிறேன். அதனால தான் நேரா வந்து இங்கே அண்ணனை இந்த கல்யாண நாள் அன்னைக்கு இங்கே தான் வந்திருக்கேன். குழந்தைக்கு வந்து மதிவதனி, பிரபாகரனுடைய மனைவி பேர். நான் 2003 இருந்து எனக்கு 13 வயசுல இருந்து நான் மன்றத்தில் இருக்கேன். காரணம்னா தமிழ் பற்று அதிகம். அண்ணனுடைய படங்கள் பார்க்கறது சின்ன வயசுல இருந்தாலும் தமிழ் பற்று அதிகன்றதால எந்த ஒரு இதுவா இருந்தாலும் தமிழ் மேல கொண்ட அக்கறையால தமிழ் மேல இருந்தாலும் எனக்கு வந்து அவருடைய ஈர்ப்பு வந்து எனக்கு ஈர்த்தது. அவ்வளவுதான். தமிழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து தமிழ் பிடிக்கணும். எல்லாருக்கும் தமிழ் தான், நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான். ஆனா உணர்வுன்றது, தமிழ் உணர்வுன்றது எல்லாருக்கும் இருக்கும். அந்த தமிழ் உணர்வு வந்து எனக்கு இருக்குது. இப்போ என் மகள் பேர் வந்து மதிவதனி வச்சேன். இதே திருமணத்தன்னைக்கு எங்க பொறுப்பாளர் எல்லாருக்கிட்டையும் நான் தான் சொன்னேன், தூய தமிழ் தான். அதுவே பிரபாகரனுடைய பற்று எனக்கு பிரபாகர் அண்ணன் மேல எப்படி நம்ம மேலவே பிரபாகரன் மேல எப்படி அண்ணன் அவ்வளோ பாசம் கொண்டாரோ அதே பாசம் எனக்கு பிரபாகர் அண்ணன் மேல பிடிக்கும். அதே ஒரே விஷயம் எங்க எப்படி சொல்றது, மதிப்புக்குரிய எங்க விஜய் பிரபாகரன் அண்ணன் பேரு பிரபாகரன் வச்சதுக்காக அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப ரொம்ப அவர் ஏற்றுது. அப்போ எனக்கு அந்த பிடிச்சதால் தான் நானும் இப்போ கூட எனக்கு மகனா பிறந்தா வீரபிரபாகரன் வைக்க போறேன், மகளா பிறந்தா தூய தமிழ் தான் வைப்போம். தூய தமிழ் இல்ல பிரபாகரனுடைய மகளாகிய தோரகான்ற வைக்கலான்னு இருக்கேன். தோரகா அந்த பேர் தான் வைக்கலான்னு இருக்கு. வேற என்ன இல்ல, ரசிகர் தான். எனக்கு கட்சின்றது இப்போ கூட எனக்கு இல்லை. நான் வந்து ஒன்றிய துணை செயலாளர் தான். பெரிய ஒன்றியம் ரொம்ப எப்படி சொல்றது, பெரிய ஒரு எங்க அப்பா அம்மாவோ இல்லை ஏதோ யாரும் இல்லை. எங்க அப்பா வந்து பக்கா திராவிட முன்னேற்ற கழகம், எங்க அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கே எங்க அப்பா எங்க அம்மாவும் என்னடா சின்ன வயசுல இருந்து விஜயகாந்த்ன்ற நல்லவர் தான், இருந்தாலும் அவருக்கு என்ன நீ கல்யாணம் பண்றது சாத்தியமாகுமா அப்படின்ட்டு எங்க அப்பா 2011 இருந்தாரு. அப்போட சொன்னாரு, இல்லப்பா நான் அவர் கையில தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா நான் சொன்னது எங்க அப்பாவுடைய ஏதோ ஆத்மா பையன் பரவாயில்ல நல்லா சொன்னது நினைச்சிட்டாங்க. அது எல்லா ரிலேஷன்ல கேட்பாங்க, நீ என்னப்பா மாவட்ட செயலாளர் பையனா, இல்ல நீ பெரிய பொறுப்பு இருக்கிறியா, உனக்குலாம் எப்படி அவன் பண்ணி வைப்பாங்க, அவ்வளவு பெரிய ஆள் கட்டிட்டு போய் மாங்காளி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்திடுவியா? முடியும், நான் முடியும், என்னால முடியும். என் சொந்த பந்த மாமா, என் ஃப்ரெண்டுங்க, எவ்வளோ என் நண்பர் ஒருத்தர் என் கூட பணிபுரிஞ்சவர் தான். அவரே வந்து சொன்னார், நீ எல்லாம் எப்படி மச்சான் பண்ணுவ அப்படின்னு சொன்னாரு. இதே அவர் வந்து இந்த மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் இங்க பர்மிஷன்ல 13 பேர் தான் கொடுத்தாங்க குடும்பத்துக்கு மட்டும். அவரு இது கேப்டன் நியூஸ்ல லைவா பார்த்துட்டு சொன்னதை செஞ்சுட்டுடா, நீ தான்டா உண்மையான உன் மேல அந்த தலைவர் மேல வச்சிருந்த பற்று உனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையான விடாமுயற்சி உனக்கு நல்ல வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வார்த்தைகள் சொன்னார் அந்த நண்பர். என்னுடைய ரொம்ப 15 வருஷம் நண்பர், கூட பணிபுரிஞ்சவர். அவர் பேர் வந்து கே பாபு, திருவண்ணாமலை பக்கத்துல. தமிழ் மக்களுடைய உணர்வுகள் எல்லாமே அண்ணனையோ அல்ல அண்ணியாரையோ கண்டிப்பாக அவருடைய கனவு நிறைவேறணும். அதுக்கு நான் வந்து பப்ளிக் இதுல இது மாதிரி பிரஸ் மீட்டிங்ல நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது கண்டிப்பா நிறைவேறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிடுறேன். தமிழ் மக்களுக்கு செய்த தொண்டுகள், அதே போல எல்லாம் எவ்வளவு சொல்லலாம். ஒரு ஊனமற்றவர்கள், பெரியவர்கள், அது இல்லாம எவ்வளோ ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ இதுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து அவர் மட்டும்தான் இது மாதிரி பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து சொந்த பணத்துல பண்ற ஒரே ஆள்னா எங்க தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன், தெய்வத்துக்கும் மதிப்புக்குரிய எங்களுடைய அண்ணன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா கட்சியில வந்து சம்பாதிக்கணும்ன்றது தன்னுடைய குறிக்கோள். நம்ம தமிழ் மக்களுக்கு நல்லபடியா செய்யணுன்றது தான் அவருடைய குறிக்கோளே தவிர இதுல வந்து சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு இது பண்ணணுன்றது அப்படி கிடையாது. கேப்டனுடைய கனவு நிறைவேறணும். தமிழ் மக்கள் எல்லாரும் கேப்டனுக்கு ஆதரவு தரணும். அவருடைய ஆத்மா இன்னும் ஒரு கனவு இருக்கு. அவருடைய கனவு நான் இப்பவும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், தமிழ் மக்கள் உள்ளத்துல இன்றும் அவர் குடியிருக்கிறார். உள்ள எப்படி சொல்றது, உயிர் இருக்கு. உள்ள உடல் மட்டும்தான் அண்ணன் மண்ணில் இருக்காரு தவிர உயிர் மொத்தமே
இன்னமும் மக்களுடைய மனசு, அதுவும் தமிழ் மக்களுடைய மனசு, உலகெங்கும் வாழ்கிற தமிழ் மக்களுடைய மனசுல என்றும் இருப்பார், என்றுமே இருப்பார். நல்ல ஒரு லட்சியம், வெல்வது நிச்சயம். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. இயன்றது செய்வோம், இல்லாதவருக்கு நன்றி.